வந்து பார்ப்பேன். வாங்க. என்னண்ணே யோசிச்சுட்டே இருக்க? வானே பார்த்துருவான். மாப்பிள்ள சொல்கிறாப்புல வாயா என்னன்னு பாட்டு வந்துடுவேன். சும்மா யோசிச்சுட்டேன். சரி வாங்கடா, என்னன்னு போய் பார்ப்போம். அவளை வாங்க, கிளம்புங்கடா. எங்கே என் தங்கச்சி? உன்னை மாதிரி நான் கூட்டத்தை கூட்டு வரல, தனியே தான் வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? உன் குடும்ப பிரச்சனையை என் குடும்ப பிரச்சனையை ஊர் பிரச்சனையாக மாறி வெட்டுக்குத்தில் போய் நிற்கக்கூடாது பாரு, அதுக்காகத்தான். உனக்கே நல்லா தெரியும், உண்மையை சொல்லு. எங்கே என் தங்கச்சி? மரியாதையாக உண்மை சொல்லு ராம்பாண்டியன். என்ன சின்ன பையில சத்தம் போட வச்சு வெடிக்க பார்க்கலையா? என்ன மச்சான் இருந்தாலும் பேசிட்டு இருக்க, நீ பார்த்துட்டு இருக்க? ஒரே ஊருக்குள்ள அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு பழையக்கெல்லாம் பேசிக்கலாம், ஆனால் ஒரே வீட்டில் வாழ முடியாது. ஏன்னா உங்கள் மார்க்கம் வேற, எங்கள் மார்க்கம் வேற. 5 வேளை தொழுகிறவன், அல்லாவை நம்புறவன், உண்மையை சொல்லுறான் பாண்டியன். எங்க தங்கச்சி? நான் கும்புற சாமிக்கு என்னோட ஜாதிக்கு தான் கட்டுப்படுவேன். என்ன இந்த தினாலங்கடி விளையாட தெரியாது. எங்க என் தம்பி? எதுக்கு வச்சேன் சட்டை? சட்டையெல்லாம் போல தனெல்லாம் வலுவாக வெட்டு வந்துடுமா? சட்டை எவ்வளோ சட்டை விலையை பாருங்க நீங்கள். ஐயோ இந்த குடிகார வேற. வரமே கட்டிங் போட்டு போனால் தான் கண்ணா பின்னாடி மாமா குத்துவேன். மனசாக்கிய கழட்டி வச்சுட்டு புரியுதா? சும்மா குடிப்பேன் மாமா. இப்போல்லாம் அவங்களுக்கு புரியாது. என்னங்க நீங்கள் நேரத்துக்கு கையிலையை மாத்திரம் சட்டையை மாத்திரமா இருக்கீங்க? என்ன ஆளுங்க நீங்கள்? மாப்பிள்ள விவரம் முறையாக பேசாமல் சும்மா லுங்கி ரூமா கட்டுவோமா? வெள்ளை வயிற்றில் வெட்டினோம்னா ரத்தம் படுமையா? அதான் லுங்கியை மாற்றி விட்ருக்கேன். போயா போ. இங்கே பாராமல் இருக்கிற கோவத்தில் எல்லாரையும் வெட்டி வீசிட்டு என் தங்கச்சியை கூப்பிட்டு போக ரொம்ப நேரம் ஆகுது. வேணாம் சொல்லிட்டேன். தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. வெட்டிட்டு இங்க இருந்து நான்ருவியா? நீ கொள்ள வரியில இருக்கான், சும்மா விட்டு வச்சு பேசிட்டு இருக்கான். உன் தங்கச்சியை காணாத நீ எவ்வளவு நீ வழி இருக்கியோ அதே வழியில நான் இருக்கேன். என்ன நீ விட்டுட்டு போயிருக்கியா? நீ வெட்டணும் நினைச்சா உன் வம்சத்தையே காலி பிடிப்பேன். பாத்துக்க. ஒரு நிமிஷம். நீங்க வெட்டதை குட்டதெல்லாம் அப்புறம் இருக்கட்டேன். நான் உண்மையை சொல்றேன் உங்களுக்கு. உன் தங்கச்சியும் தம்பியும் ஓடி போனது உண்மைதான். நேற்று நைட்டு தூக்கம் வரலேன்னு கடற்கரை பக்கமாக போனேன். 2 லவர்ஸு சூசைட் பண்ணதுக்கு உட்காந்துட்டு இருக்க. நான் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் வீட்டில் உட்கார வச்சு நாளைக்கு காலையில் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடலான்னு பார்த்தேன். அது என்ன ஏங்கன்னு மண்ணை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுச்சுங்க. என்னடா புதுசாக ஒரு பிட்ட போடுறான்? உறவுக்காரில் பச்சுக்கிறலாம், ஊர்க்காரில் பச்சுக்கிறலாமாப்பா. அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இன்னொன்று தெரியுமா? ஹிந்து முறைப்படியும் இல்லாமல், முஸ்லீம் முறைப்படியும் இல்லாமல், கிறிஸ்தவ முறைப்படி 2 மோதிரமாத்த போச்சுங்க. நான் ஒரு கிறிஸ்தவன் தான். நினச்சா செஞ்சுருப்பேன், செய்வேனா? செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு நீங்கள் தான் முக்கியம். வியாபாரத்தில் உங்களுக்கு எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஆனால் அது வேறு விஷயம். இது நம்ம குடும்ப பஞ்சாயத்து. நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அதான் நீங்கள் போலீஸுக்கு போனாலோ தேடி போனாலோ 2 செத்து போயிருமா? பார்த்துங்கப்பா.
டேய் தம்பி போலாமா? வாணே வாணே என்னடா ஆச்சு போன காரியம்? கலாசு. இல்லைண்ணே வண்டி வண்டியா அள்ளி விட்றேன்னு அப்படியே. டேய் மீன் திங்க ஆசைப்பட்டினா முள்ளூருக்குன்னு ஃபீல் பண்ணலாமா? ஆம்லேட் திங்க ஆசைப்பட்டா முட்டை உடஞ்சுன்னு ஃபீல் பண்ணலாமா? அது மாதிரி தான்டா இதுவும். அப்போ லவ்? அட போடா பைத்தியக்காரா, நான் அதில் சின்ன பிள்ளையில பார்த்ததுடா. ஊருக்குள்ளே பேசிக்கிட்டாங்க, நான் அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன். அப்போ அப்புறம் நம்மளாம் முன்னேறது. அடே வியாபாரத்தில் இவங்க 2 பேரும் நம்மளுக்கு எதிரி. இப்போ போட்டு விட்டோமா ஒருத்தன் அடிச்சுக்கிடுவான், ஒருத்தன் காலி ஆயிடுவான். அப்புறம் என்ன, எல்லாமே நம்மளுக்கு தான். இது மாதிரி 10 போட்டு வாங்கி போடலாம். எனக்கு 10வது போட்டு உனக்கு. நாலு பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை. நாயன் படத்தில் கமல் சார் சொன்னது. இவங்க 2 பேர் குடியை கெடுக்கணுமா எவ்வளோ வேணாலும் பண்ணலாம்டா. இது இந்த ராம்நாத் ராபர்ட் சொல்கிறான்டா. சூப்பர்ண்ணே. இப்போ கம்பெனி போடுறாங்க. வாடா நிறையா சொல்லித்தரேன். டேய் இந்த போட்லாம் எவ்வளோ விலைக்கு விடான்னு பாடுறா, நாளைக்கே முடிச்சிருவோம் எல்லாத்தையும். நாளைக்கு என்ன இன்னைக்கு கேட்கணும் உட்காந்து நான் பார்த்துக்கிறேன். டேய் இந்த நாளைக்கு இந்த வண்டியை போட்டுட்டு கார் எடுத்துகிட்டு வந்துடும்டா. நானே சொல்லணும்னு பார்த்தேன் நிச்சயமான உன் அருமை தெரியாமல் நான் ஒரு 6 மாதம் போய் தேவையில்லாம கடைக்காரர் இனிமேல் நம்ம தான் இருக்குன்னு பார்த்துக்க. சூப்பர்ண்ணே. தேங்காய் சோறாக்கி கறி குழம்பு வச்சா உன் தங்கச்சி நல்லா சாப்பிடும். இப்போ எங்கே இருக்க தெரியல. நம்ம குடும்ப கௌரவத்தையே நாசம் பண்ணிட்டால. இல்லை அவளாம் என் தங்கச்சி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு வாப்பா. ஜமாத்தில் என் பதிலை கேட்குறாங்க, என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்கேன். பார்ப்போம். ஹலோ, லோடு வந்துருச்சா? வரலையா? அப்படியா? வந்துடும். கவலைப்படாதே, வந்துடும். தம்பி வாங்க. என்ன லோடு மேல லோடு ஏறிட்டு இருக்கு. நேற்று 4 தான் அனுப்பிச்சேன். ஆமாடா போயிருக்கு இன்னைக்கு. ஆமாடா. காடு நம்ம பக்கம் பார்க்குறாரா, அதனால் லோடு இன்னும் ஏறிட்டு தாண்டா போவேன். நாளைக்கு இதோட 10 லோடு கூட தாண்டா வரேன். இப்படியே போச்சுன்னா ஒட்டுமொத்த என்னடா ரைம் பைக்கு ராம்பாய் போட்டு விட்டுருக்கோம்லடா. 2 பேரும் பிரச்சனை தெரியுறாங்களே, கடைக்காரைக்கே வர மாட்டாங்க. அப்புறம் என்ன 3 மாதம் கழிச்சு பாரு, இந்த கடைக்காரையே நம்ம கையில் தான். அப்படியே ஊரில் என்னடா பேசிக்கிறாங்க. அட போடா, நியாயமாக இருந்தா எம்எஸ் பேக்கரியில் ஒரு முட்டை போனாலும் அதை விட முடியாது. அநியாயமாக இருந்தால் தாண்டா அதில் இடமாச்சும் வாங்கலாம். நம்ம அடுத்த பிளானா கூடாது. என்னடா நோட்டு போட்டு எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன், பிளானை பற்றி கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் புது போட்டு இறக்குறோம்டா. அதுக்கு முன்னாடி ரைபானியோ ராம்பானியோ குட்டியான வச்சு ஏத்துறோம்டா. என்னடா நோண்டானே எப்படியோ சொல்லிட்டு வருவான்.
பார்த்துக்கிறேன்டாடே. இவங்க 2 பேரும் ஒழிஞ்சாத்தான்டா எனக்கு நிம்மதி. சாயந்தரம் வந்துரு, புது போட்டு இறங்குது. அண்ணே நான் இல்லாமே அண்ணே அதான் பார்த்தேன். வந்துரு வந்துரு வந்துரு. என்ன ராம்பாண்டியன், போகும்போது வரும்போதெல்லாம் என்னை பார்த்து முறைக்கல, ஒரு பிரயோஜனம் இல்லை. வெள்ளந்திங்கிறவனை விட்டுட்டு விரல் சூப்பரவனை வெட்டு நினைக்கிறிய, எந்த வகைய நாயா? நான் ஒன்று சொல்லட்டுமா? ரஹீம் பையை முடிச்சு விட்டுரு. அண்ணன் செத்தா தங்கச்சி வருவான்ல, தங்கச்சி வந்தா உன் தம்பியும் கூட வருவான்ல. என்ன நான் சொல்றது புரியுதா? யோசிச்சு பாரு. என்ன சொல்லுது 7:30? இது வந்தாலே வில்லங்கம்ல. அவன் சொல்கிறது சரியாக தான்டா இருக்கு. எனக்கு என்னமோ சரியா படலண்ணே. அண்ணே ஆமாண்ணே, 2 லோடு அனுப்பிட்டேண்ணே. அனுப்பிட்டேன், வந்துடுறேன். ஆமாம் சாயந்தரத்துக்குள்ள வந்துடும்ண்ணே. வந்துடும். ஆமாம், அதை இன்னும் பார்த்துக்கணும். வந்துடும், லோடு வந்துடும், ரீச் ஆகிடும்ண்ணே. சரி, அது ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா ஃபேமிலி மேட்ரு தான். அதை நான் ஒன்றும் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ப்போம்ண்ணே, பார்த்துக்குறோம்ண்ணே. அது ஒன்றும் இல்லை, அது சால்வ் ஆயிடுச்சு. சரிண்ணே, சரி. நீங்க தேவையில்ல இருக்கீங்க, நீங்க வேணாலும் நான் பார்த்துக்கிறேன்டா. ஏய் சொல்றேன்ல. அண்ணே, தம்பியும் அந்த பிள்ளையும் போய் 3 மாதம் ஆயிடுச்சுண்ணே. இன்ன வரைக்கும் நீயும் எதுவும் பண்ண மாட்ற. நான் ஏதாச்சும் சொல்ல வந்தாலும் என்னைய முறைக்கிற. ஏதாச்சும் பார்த்து செய்யண்ணே. கூட இருக்கிறவன் தப்பாக பேசிடுவான்னு சொல்லிட்டு நீ யோசிக்கிறண்ணே. ஆனால் நம்ம கூட பிறந்த தம்பியை இழந்துடக்கூடாதுன்னு நான் பேசிகிட்டு இருக்கேண்ணே. புரிஞ்சுக்க. தம்பியை பற்றி யோசிக்கிறேன், நான் என் கௌரவத்தை பற்றி நினைக்கிறேன். என் கௌரவம் போயிடும்டா. வரண்ணே, நீ ராவட் பேச்சு கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாதுன்னு நினைக்கிற. இதனால் நம்ம யாரை இழக்க போகிறோம்? நம்ம கூட பிறந்த பிறப்பானே. நினச்சி பார்த்தியா? தம்பியை விட உனக்கு கௌரவம் முக்கியமா? ஏய் வா, யோசிப்போம்டா, வாடா வா. என்ன ரஹீம் பாய், போகும்போது வரும்போதெல்லாம் முறைச்சு பார்க்கல, ஒரு பிரயோஜனம் இல்லை. வெள்ளந்திங்கிறவனை விட்டுட்டு விரல் சூப்பரவனை வெட்ட நினைக்கிறீங்கள, அது எந்த வகை நாயா? நான் ஒன்று சொல்லட்டுமா? ராம்பாண்டி, நான் முடிச்சு விட்டுரு. ஏன் தெரியுமா?
அண்ணன் செத்தா தம்பி வரணும்ல? தம்பி வந்தா உன் தங்கச்சி வரணும்ல? என்ன நான் சொல்றது புரியுதா? யோசிச்சு பாரு. ஆ? பங்காளி, என் தம்பியை விட சாதி மதம் தான் எனக்கு முக்கியம். என் பேச்சை கேட்காம போயிட்டான்ல, அவன் செத்துட்டான்னு நினச்சிக்கிறேன், அவ்வளோதான். ஆமாம் ஆமாம் பங்காளி. சரி. இங்க வாடுறா, அடிக்கிற அடியில் அவன் வம்சம் இருக்கக்கூடாது, பார்த்துக்க. சரியா? எனக்கு என் மதம் தான் முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம்தான். இல்லை இல்லை இல்லை, என் மதத்தை காப்பாற்றுறதுக்காக செத்து போகவும் நான் ரெடியாக இருக்கேன். புரியுதா? அப்பே அப்பே, என்ன பண்றீங்க? என்ன மாப்பிள்ள, என்ன வாயா வாயா. என்ன இப்படி போதையை போட்டு படுத்து கிடந்தா சரியா வந்துருமா? என்ன மாப்பிள்ள, என்ன பண்ண? ஏன் என்ன பண்ணிருக்கிய? எப்படி கிட்ட முடியா? உங்க அண்ணன் ஏதாவது சொன்னானே, எல்லாத்தையும் வெட்டும் இல்ல. ஏன் எத்தனை பேர்த்த வெட்டிருக்கிய? ரெடியா வரையா, கருவாடு மேல வெட்டு வரையா, அதையா சொன்னேன். போயா வெட்டி. நல்ல ஆளை வச்சிருக்காரு வாரு எங்க அண்ணன். உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு போட்ட கட்டி இறக்கி விட்டாங்க மாப்பிள்ள. ராமாண்டியன், என்னாச்சு? உண்ணாது ராமாண்டியன், உண்ணாகாது. ரத்தம் ரத்தம், அல்லா, ஐயோ, நான் இப்போ என்ன செய்வேன்? ரத்தம்.
ரத்தமே. ஐயோ ராமாண்டியன், ராமாண்டியன், இது வரேன். ஹலோ ஹலோ, ஆம்புலன்ஸ். தம்பி 10 நிமிஷமா, 10 நிமிஷம் வந்துடுறேன், 10 நிமிஷம் வந்துடுறேன். ஒரு வண்டி பத்தாதுப்பா, ஒரு 4-5 வண்டி. ஆமாம், ஐஸோட வந்துருங்க. என்னடா என்னடா சொல்ற? இவங்க 2 பேர் ஒளிஞ்சா தாண்டா எனக்கு நிம்மதி. பாய் ரஹீம் பாய். வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? ஏன் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இல்லை பாய், வீட்டுக்கு போனேன் பாய். சரி, சரி. நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னாப்ல அதான் பார்க்க வந்தேன். சரி என் உயிரை காப்பாத்துறது நீங்கள் தான் பாய். எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லை பாய், ரொம்ப நன்றி பாய். எல்லாம் அனுப்பியிருக்காரு. இல்ல பாய். எடுத்து நான் வரணும் இருக்கு. எல்லாம் அவர் செய்யணும். நீங்கள் வராட்டினா என் சௌரியே முடிஞ்சிருக்கும் பாய். பரவாயில்ல பரவாயில்ல தம்பி. தப்பா? பரவாயில்ல தம்பி, எங்கள் வயசு வரும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் அதெல்லாம் அப்போவே மறந்துட்டேன், மனசு வச்சிருக்கேன். சரியா தம்பி, நீ வீட்டுக்கு போ, அவன் பாய்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். ஓகேண்ணே, வரேன் பாய். வாங்க வாங்க, உட்கார்ந்து பேசுவோம். கால் வலிக்க போகுது. பரவாயில்ல பாய், சும்மா நிற்கிறேன் பாய். இந்த பாய், நீங்கள் மட்டும் இவனை காப்பாற்றணுமான்னு ஒரு 10 நிமிஷம் இங்கே நினச்சி பார்த்துருந்தீங்கன்னா என் உயிரே போயிருக்கும் பாய். ஆனால் என் உடம்புல ஓடுறது உங்கள் ரத்தம் பாய். பரவாயில்ல பரவாயில்ல ராம்பாண்டி. இல்லை பாய், இல்ல நம்ம கையில இருக்கு. அந்த நேரத்துக்கு நான் ரொம்ப நன்றி பாய், என்னை காப்பாற்றுறதுக்கு ராம்பாண்டி இருக்குது ராம்பாண்டி. ரொம்ப நன்றி பாய். நான் ஒண்ணும் பண்ணல ராம்பாண்டி. எல்லாம் எல்லாம் என்ன அனுப்பியிருக்காரு இந்த இடத்துல. அவர் செயல் தான் இல்லை. நமக்கு என்ன இருக்கு? சரி பாய், சரி பாய், நீ நல்லா இருப்பீங்க ராம்பாண்டி. சரி. நல்ல அண்ணே அண்ணே, 2 பேரும் என்னைய மன்னிச்சுக்குங்கண்ணே. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலையோ அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு கொஞ்சம் விளாண்டுட்டேனே. தப்புன்னு எனக்கு புரிய வச்சிருக்காரு. நீ என்ன பண்ணின்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு திருந்தி என்ற வருவிங்கிறது அதுவும் எனக்கு தெரியும். என்ன நீங்கள் 2 பேரும் வராத பயன்படுத்தி பார்த்துக்க அநியாயத்துக்கு பணத்தை சம்பாரிச்சேன். அந்த பணத்தை வச்சு புது போட்டு வர வாங்கி போட்டானே. என்னம்மா நடந்துச்சு? இந்த நேரத்து அனுப்பி விட்டானே. நல்ல செய்தி வரும்னு பார்த்தேன். ஆனால் என்னம்மா செய்தி வந்துச்சு?
போட்டு தாழ்ந்து போச்சான். மீன் தெரியும், மீன் செத்தா கூட அது கருவாடை காசு இருக்குது. ஆனால் நீனும் நானும் செத்தா கட்டிக்கிட்டா பணத்தை கொடுத்தா கூட பணத்தை என்ன பண்ணாங்க. உண்மைதான் உண்மைதான். எவ்வளோ பெரிய கோடிக்கை ஒட்டி போனா கூட குடும்பத்துக்கு மேலே அந்த பாடியை ஒட்டி வைக்க முடியாது. தானே உண்மை, தானே உண்மை. அண்ணே, நான் பண்ண தப்புக்கு பரிகாரமாக ஒரு நல்ல செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேனே. உங்கள் தங்கச்சியும் உங்கள் தம்பியும் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? இருக்கிறது தெரியுமா? அப்படியா? ஆமாண்ணே, நாகப்பட்டினத்துல பசங்க பார்த்துருக்காங்கண்ணே. ஆமாண்ணே. என்னடா அப்படி சொல்ற? இருக்கிறான்னு தெரியுமா? இல்லைண்ணே. விடுங்க பாய், பார்த்துக்குருவோம் பாய். வரட்டும் பாய், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குருவோம். நமக்கு கட்டுப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்றதை விட அதுக்கு வாழ்ற வாழ்க்கை இஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு போட்டும் பாய். என்ன பாய்? என்ன பாய்? உங்களுக்கு கூட போவோம்பா. சரிப்பா, சரி, எப்போ போகிற மாதிரி இன்னைக்கே போவோம் பாய், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போவோம். சரிண்ணே, நன்றிண்ணே. ரைட், வரட்டேன். நம்ம எல்லாருமே இந்த பாரத தாயோட பிள்ளைங்க தான். யாரோ பிரித்து வச்சுருக்காங்க அவங்க சுயநலத்துக்காக. ஒரு உண்மை தெரியுமா ராம்பாண்டியன்? ஒரு இஸ்லாத்தை நேசிக்கிற பச்சை கலரும், ஒரு இந்து நேசிக்கிற காவி கலரும், ஒரு கிறிஸ்டின் நேசிக்கிற அந்த வெள்ளை கலரும் சேர்ந்து 3 கலரும் சேர்ந்து தான் தேசிய கொடியாக நம்ம நாட்டில் பறந்துக்கிட்டு இருக்கு. கொடியிலேயே ஒரு சந்தோஷம் இருக்கும்போது நம்ம எதுக்கு அடிச்சுக்கிறோன்னு ஒருத்தன் இயற்கைக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சுனாமி வந்துச்சுன்னா எந்த சாமியாலையும் யாரையும் காப்பாற்ற முடியாது. இதை பார்த்தீங்கல்ல, கேரளாவுக்கு பக்கத்தில் வயநாட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு இயற்கைக்கு எதுவுமே தெரியாது. எல்லாரும் ஒன்றா மண்ணோட மண்ணாக போயிட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்காம நம்ம ஏன் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம். இருக்கிற காலங்களில் எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடும். என் மனசில் இருந்த பாரமே இன்னைக்கு தான் ரொம்ப இறக்கி வச்சது மாதிரி ஒரு சந்தோஷம். தம்பி வந்து நல்ல செய்தி சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க மனசு எல்லாம் அவருடைய எந்த மதமாக வேணா இருக்கலாம்ண்ணே, ஆனால் மனுஷனாக இருக்கணும்ண்ணே. எல்லாருக்குமே 3 பேர் இருக்கு. பிறக்கும்போது குழந்தை, இருக்கும்போது மனுஷன், இறக்கும்போது பணம். இவ்வளோதான் வாழ்க்கை. இதை தவிர ஏற்றம் தாழ்வு, சாதி மதம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாமே மனுஷன் வாழ்கிறதுக்காக சுயநலமாக சிந்திச்சது. என்ன ராபர்ட் சொல்கிற? மதத்தையும் சாதியும் அந்த மனுஷனே கட்டிக்கிட்டு அழுகிறான் பாரு. இதெல்லாம் நம்ம கையிலையா போயிருக்கு? சம்பந்தமே இல்லாமல் நம்மளை சம்பந்தம் பார்க்கலாம் பாருங்க பாய். இந்த பொறுப்பு இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடும். குறள்லையும் பைபிள்லையும் கீதையிலையும் எல்லாரும் எல்லா மதமும் அன்பைத்தான் போதிக்குது, ஒற்றுமை தான் கற்றுக் கொடுக்குது. இந்த 500 வருஷமாக வாழ போகிறோம். நம்ம இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம். என்ன பட்டு 4 பேரை கெடுத்து வாழ்றதோட இல்லாதவனுக்கு கொடுத்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த எண்ணம் எப்போ தம்பி உங்களுக்கு வந்துருச்சோ அப்போவே இழந்ததெல்லாம் உங்களுக்கு கருத்து திரும்ப கொடுத்துருவாருன்னு அர்த்தம். ஆமாம் பாய். தம்பி, நம்ம வழிபடுற சாமி வேற வேறையா இருந்தாலும் நம்ம வாழ்ற பூமி ஒரே பூமி தானப்பா. என்ன ராபர்ட்டு? உண்மையிலேயே நம்ம சந்ததிக்கு வந்து காசு பணம் சொத்து சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, நம்ம நாட்டோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கொடுத்துட்டு சாகணும். அதுதான் பாய், அதான் பாய், சந்தோஷமும் மகிழ்ச்சி. அதான் பாய். ஆமா பாய், எல்லாரும் நல்லா இருக்கும். ராம்பாண்டி நிலையிலிருந்து வாங்க, எல்லாம் ஒற்றுமையா போவான். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். பைய கொடுங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். ராம் ராபர்ட் ரஹீம், ராம் தாயின் உயிர். ராம் ராபர்ட் ரஹீம், ராம் தாயின் உயிர். தொப்புள் கொடி உறவே மூவருமே, தேசிய கொடி காப்போம் யாவருமே. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். நேசம் வளர்ப்போம், தேசம் காப்போம். திரைவண்ணன்.